ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். நம்ம கிர்னி பழம் ஜூஸ் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். மீடியம் சைஸில் ஒரு கிர்னி பழம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி, சுகர் அண்டு கட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட், போடுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து நம்ம இந்த பழத்தையும் வந்து எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம்ஸ் மாதிரியே இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. பழத்தெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 குழிக்கரண்டி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் தேவைக்கு அளவு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே வந்து இந்த மாதிரி ஜூஸ்லாம் போட்டு குடித்தா ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சில பேர் வந்து மிக்சியில் வந்து அரைப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கரண்டிலையும் குத்திவிட்டு இந்த மாதிரி 1 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஹெல்த்தும் கூட. அவ்வளோதாங்க, கிர்னி பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்ங்க.